ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ரூஃபினா ராஜ்குமார். ஆற்றலின் இடி முழக்கம். தொடக்கத்தில் இருந்தே வானத்திலும் பூமியிலும் உள்ள கடவுளின் கை வேலைப்பாடுகள் கடவுளின் வல்லமையை சார்ந்தே இருக்கிறது. நம்முடைய போதனையோடு கூட நமக்கு வல்லமை தேவைப்படுகிறது. இறையாட்சி பேச்சில் அல்ல, செயல்பாட்டில்தான் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 20வது இறை திருவசனத்தில் வருகிறது. எனவேதான் இயேசு திருத்தூதர் பணி 1:8வது வசனத்தில் இவ்வாறு கூறினார்: தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அழிந்து போகிற உலகத்திற்கு வாழுகிற இயேசுவுக்கு நாம் சாட்சியாக விளங்க வேண்டும் என்றால் நமக்கு வல்லமை தேவை. நான் பணியாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்கொண்டு காட்டுவதாக அமைந்தது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4வது இறை திருவசனம். திருத்தூதர் பணி 1 உள்ள வல்லமை என்ற வார்த்தை கிரேக்கத்தில் டுனாமிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வார்த்தை ஆங்கிலத்தில் ஆற்றல் மிகு வெடிபொருள் என பொருள்படும். டைனமைட் என்ற வார்த்தையை குறிக்கிறது. ஏனென்றால் வல்லமை ஆற்றல் மிகு வெடிபொருளைப் போல இருப்பதால் திருத்தூதர்கள் உலகத்தை கலக்கிவிட்டார்கள். இது மாற்றத்தை கொண்டு வருகிற ஆற்றல் மிகு சக்தி. கடவுளின் வல்லமைக்கு முன்பாக முடியாதது என்று எதுவும் இல்லை. தூய ஆவியின் டுனாமிஸ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அணுகுண்டுகளை விட மிகுந்த வல்லமை வாய்ந்தது. கடவுளின் வல்லமை குணப்படுத்துகிறது, உருவாக்குகிறது, கட்டுகளை உடைக்கிறது. அபிஷேகம் அடிமைகளை விடுவிக்கிறது. இந்த உலகம் கடவுளின் வல்லமையினால் உருவாக்கப்பட்டது. ஆண்டவராகிய கடவுள் மண்ணில் உள்ள தூசியில் இருந்து மனிதனை உண்டாக்கினார். மனிதன் சக்தியினால் ஆன ஒரு வார்ப்பு, அவ்வளவே. ஆனால் கடவுளின் வல்லமை வந்தபோது உயிரற்ற மண்ணால் ஆன பொருள் உயிருள்ளவன் ஆனான். மோசே கடலின் மீது தன் கையை நீட்டிய போது ஆண்டவர் கீழைக்காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். அது தூய ஆவியின் செயல். கருவுரை இயலா முதிர்ப்பை வயதிலும் சாராவை ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வைத்ததும் அதே ஆற்றல்தான். இயேசு லாசரே வெளியே வா என்று சொன்னபோது கடவுளின் வல்லமை ஏற்கனவே அழுகிக் கொண்டிருந்த லாசரின் உடலை உயிருள்ளதாக மாற்றியது. தொடர்வோமா நண்பர்களே?